ஒரு பெர்ஃபெக்ட்டான மனிதனை தேடுவது. இது நாம எல்லாருமே நம்ம லைஃப்ல எப்பவாவது யோசிச்சு பார்க்கற ஒரு விஷயம்தான் இல்லையா? ஆனா இந்த தேடல் இன்னிக்கோ நேற்றோ ஆரம்பிச்சதில்ல, ரொம்ப ரொம்ப பழமையானது. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கதை அல்ல, ஆனா மனித நேர்த்திய பத்தி ஒரு ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கிற ஒரு பழங்கால உரையாடல தான் அலச போறோம். அந்த கேள்வி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரு பழங்கால முனிவர் கேக்குறாரு, யார் அந்த பரிபூர்ணமான மனிதன்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அச்சாணி. இந்த கேள்விய கேட்டது யாருன்னு பார்த்தா தபஸ்வியான வால்மீகி. சரி, அவர் யார்கிட்ட இதை கேட்டார்? முக்காலமும் உணர்ந்த தேவ ரிஷியான நாரதர்கிட்ட தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய முனிவர் இன்னொரு ஞானி கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாருன்னா அது எவ்வளவு முக்கியமான உரையாடலா இருக்கும். வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, ஒரு முனிவர் ஏன் இப்படி ஒரு தேடல்ல இறங்கணும், அது முதல்ல பாப்போம். வால்மீகிக்கு ஏன் இந்த கேள்வி வந்துச்சு? அவரோட வார்த்தைகள்லயே அதுக்கு பதில் இருக்கு. அவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட ஆர்வம் பெருசா இருக்கு. பாத்தீங்களா, இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, ஒரு உண்மையான ஆழமான தேடல். அப்போ வால்மீகியோட பார்வையில ஒரு சிறந்த மனிதன்னா எப்படி இருக்கணும், அவரோட செக்லிஸ்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? வால்மீகியோட லிஸ்ட பாத்தீங்கன்னா சும்மா சொல்லல, தலை சுத்திடும். அவர் வெறும் உடல் வலிமையை மட்டும் தேடல. பாருங்க, வீரம் இருக்கணும், தர்மம் தெரிஞ்சிருக்கணும், நன்றி உணர்ச்சி, உண்மை பேசுறது, குடுத்த வாக்க காப்பாத்துறது, நல்ல நடத்த, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்யணும், படிச்சவரா இருக்கணும், திறமசாலியா இருக்கணும், தன்னடக்கம், பொறாமை இல்லாம இருக்கிறது. அட இதெல்லாம் கூட பரவாயில்ல, போர்க்களத்துல தேவர்களை பயப்படுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா இருக்கணும்னு கேக்குறாரு. இது வெறும் ஒரு செக்லிஸ்ட் இல்ல, ஒரு பெர்ஃபெக்ட் மனிதனுக்கான ப்ளூ பிரிண்ட். யோசிச்சு பாருங்க, இத்தனை குணங்களும் ஒரே ஆள்கிட்ட இருக்க முடியுமா? இம்பாசிபிள் மாதிரி தோணுது இல்லையா? ஆனா இதுக்கு ஒரு பதில் இருந்துச்சு. இந்த உரையாடலோட டர்னிங் பாயிண்ட் அதுதான். அந்த பதில் ஒரே ஒரு பேர். நாரதர் வால்மீகியோட அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு சொல்றாரு, முனிவரே, நீங்க சொல்ற அத்தனை குணங்களும் ஒருத்தர்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனா எனக்கு அப்படி ஒருத்தரை தெரியும். இப்போ நான் சொல்றத கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தைகள்லயே அந்த பதிலுக்கு எவ்வளவு பெரிய வெயிட் இருக்குன்னு நமக்கு புரியுது. நாரதர் சொன்ன அந்த ஒரு பெயர் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராமர். ஓகே, பதில் கிடைச்சிடுச்சு. இப்போ பரிபூர்ணம்னு சொல்றோமே, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நாரதர் ராமரோட குணங்களை எப்படி வர்ணிக்கிறார்னு ஒன்னொன்னா பார்க்கலாம், ஒரு ஹீரோவோட அனாட்டமி மாதிரி. முதல்ல அவரோட உடல் தோற்றம். ரொம்ப கம்பீரமான தோற்றம், சரியான உடல்வாகு, அகலமான தோள்கள், பலமான கைகள், முழங்கால் வரை நீண்ட கைகள். அப்புறம் பெரிய வசீகரமான கண்கள், கம்பீரமான தலை, அழகான நெற்றி, உடம்புல ஒருவித தேஜஸ், ஒரு ஒளி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வர்ணனைய கேட்கும்போதே நம்ம மனசுல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீகமான உருவம் உருவாகுது இல்லையா? ஆனா வெளி தோற்றத்தை விட ரொம்ப முக்கியம் அவரோட குணங்கள் தான். அதுல ரொம்ப முக்கியமானது தர்மஜ்ஞ. அப்படின்னா என்ன? தர்மத்தை தெரிஞ்சவர், அதாவது எது சரி எது தப்புன்னு புரிஞ்சு அந்த அறநெறிப்படி வாழ்க்கை நடத்துறவர். அவரோட கேரக்டருக்கு ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு சத்யசந்த, அதாவது குடுத்த வாக்குல இருந்து பின்வாங்காதவர், எப்பவும் உண்மையே பேசுறவர். ரெண்டாவது அதீனாத்மா. இது ரொம்ப ஸ்பெஷல். எவ்ளோ பெரிய சோகம் வந்தாலும் மனசு கலங்காம அப்படியே உறுதியா நிக்கிற ஒரு குணம். அவரோட சுபாவத்தை விளக்க ஒரு அருமையான உவமை சொல்றாங்க. எப்படி எல்லா ஆறுகளும் கடைசியா கடல்ல போய் சேருதோ அது மாதிரி நல்லவங்க எல்லாருமே அவரை சுலபமா அணுக முடிஞ்சது. எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா பார்த்தார். இப்போ பாருங்க, நாரதர் ராமரோட குணங்களை சாதாரணமா சொல்லல, பிரபஞ்சத்தோட சக்திகளோட ஒப்பிடுறார். வீரத்துல மகாவிஷ்ணு மாதிரி, பொறுமையில இந்த பூமி மாதிரி, கோபம் வந்தா உலகத்தையே அழிக்கிற நெருப்பு மாதிரி, வாரி வழங்குறதுல செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் மாதிரி, உறுதியில சூரியன் மாதிரி. இந்த ஒப்பீடுகள்லாம் என்ன சொல்லுது? அவரோட குணங்கள் சாதாரண மனுஷங்களுடையது இல்ல, அது பிரபஞ்ச சக்திகளுக்கு ஈடானதுன்னு சொல்றாரு. சரி, இவ்ளோ குணங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி அவரை ஒரு சிறந்த தலைவரா மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ராமர்கிட்ட இருந்து இந்த எல்லா நல்ல குணங்களையும் பார்த்துட்டு தான் அவங்க அப்பா தசரத மகாராஜா அவரை அடுத்த அரசரா, பட்டத்து இளவரசரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? அவரோட கேரக்டர் தான் அவரை அந்த தலைமை பதவிக்கு தகுதியானவரா ஆக்குச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
தசரதர் இந்த முடிவு எடுத்தது வெறும் மகன் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, எதுக்குன்னா மக்களோட நலனை மேம்படுத்தணும்ங்கிற ஒரே ஒரு ஆசையில தான். இதுதானே ஒரு நல்ல தலைவனோட நோக்கமா இருக்கணும். இத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. ஒரு பெர்ஃபெக்ட் மனிதன், ஒரு பெர்ஃபெக்ட் தலைவன் எப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு நாம என்ன பண்ண போறோம்? இந்த பழங்காலத்து ஐடியாக்கள் இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல, நம்ம உலகத்துல எந்த அளவுக்கு பொருந்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.